வணக்கம் நண்பர்களே, நான் உங்க ஜிஞ்சர் பேசுறேன். இன்னைக்கு இந்தியன் உமன் கிரிக்கெட் டீம் ரொம்ப பெரிய வரலாறு கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம டீம் இங்கிலாந்துல T20 சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க. நீங்க இது கேட்க ரெடியா இருக்கீங்க? நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்றேன். ஜூலை 2025ல இங்கிலாந்துக்கு போன இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் இங்கிலாந்தோட 5 மேட்ச் T20 இன்டர்நேஷனல் சீரீஸ்ல கலந்து விளையாடினாங்க. அதுல இந்தியன் டீம் 4 மேட்சஸ்ல 3 மேட்சஸ் வின் பண்ணிட்டு சீரியஸா 3-1 செக்யூர் பண்ணிடுச்சு. இது மட்டுமல்ல, இது ஒரு பெரிய வரலாறு. ஏன்னா நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமுக்கு இங்கிலாந்து சோயில்ல இதுதான் முதல் முறை T20 சீரீஸ் வின். 1999ல ஓடே சீரீஸை வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ 26 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்கிலாந்துல T20 சீரீஸும் வின் பண்ணியிருக்காங்க. நம்ம பசங்களால இல்ல, நம்ம பொண்ணுகளுக்கு தான் இந்த கிரெடிட் போகும்னு நான் ஜித்த சொல்றேன். இப்போ மேட்ச் வைஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் T20 வந்து ஜூலை 2 த ஓவல் லண்டன்ங்கிற பிளேஸ்ல நடந்துச்சு. இங்கிலாந்து வந்து 145க்கு 7 ஸ்கோர் பண்ணாங்க. நம்ம இந்தியன் பேட்டிங்ல நல்ல ஸ்டார்ட். ஸ்மித் மந்தானா கலக்கிட்டாங்க. 42 பால்ஸ்ல 67 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. நம்ம இந்தியன் டீம் 18.5 ஓவர்ஸ்ல 147க்கு 5 விக்கெட்ஸ் கொடுத்து வின் பண்ணி சீரீஸ்க்கு ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்மித்தி பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. செகண்ட் T20 மேட்ச் வந்து ஜூலை 4 லார்ட்ஸ் லண்டன்ல நடந்துச்சு. இங்கிலாந்து வந்து 132க்கு 8 விக்கெட் போச்சு. நம்ம இந்தியாவுக்கு கொஞ்சம் டஃப் மேட்ச் தான் இது. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் நிறைய டென்ஷன். ஆனால் இந்தியா 135க்கு 7 எடுத்து 3 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸில் வந்து வின் பண்ணிட்டாங்க. தீப்தி சர்மா மாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. 3 விக்கெட்ஸ் ப்ளஸ் 28 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினாங்க. தேர்ட் T20 வந்து ஜூலை 7 ஹெட்டிங்லே லீட்ஸ் நடந்துச்சு. இந்தியா வந்து இந்த டைம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. 158க்கு 6 விக்கெட் போச்சு. இங்கிலாந்து ஃபுல்லாக ஃபைட் பண்ணாங்க. ஆனால் இந்தியன் பவுலிங் சூப்பராக இருந்துச்சு. இங்கிலாந்து 148க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்தியா 13 ரன்ஸில் வின் பண்ணிட்டாங்க. ஷிஃபாலி வர்மா வந்து 52 ரன்ஸ் அடிச்சாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவங்க வாங்கிட்டாங்க. ஃபோர்த் T20 வந்து ஜூலை 10 ஓல்ட் ட்ராஃபோர்ட் மான்செஸ்டர்ல நடந்துச்சு. நம்ம இந்தியா அதை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. 142 ரன்ஸ் எடுத்தாங்க. அவங்கள சேஸ் பண்ண இங்கிலாந்து வந்து 143க்கு 4 எடுத்தாங்க. இந்த மேட்ச்ல இங்கிலாந்து 6 விக்கெட்டை வின் பண்ணாங்க. ஆனால் இந்த சீரீஸ் வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஃபிஃப்த் T20 வந்து ஜூலை 12 ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல நடந்துச்சு. இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைச்சோம். ஆனால் மழை வந்துச்சு. மேட்ச் அபடன் ஆயிடுச்சு. ஹையஸ்ட் வின்னிங் இவங்க எடுத்தனால சீரீஸ் வந்து இந்தியாவுக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது இந்தியன் உமன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். ஹர்மன் பிரீத் கௌர் ஓட மாஸ் லீடர்ஷிப், ஸ்மித்தை, ஷிஃபாலி, தீப்தி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பர். நம்ம டீம் கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லாக ஹைட்ல இருக்கு. நெக்ஸ்ட் செப்டம்பர்ல ஸ்ரீலங்கா சீரீஸ் அப்புறம் ஆஸ்திரேலியா சீரீஸ் இருக்கு. அதுலேயும் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண இந்தியா ரெடியாக இருக்கு. இதுக்கு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் இந்தியன் உமன் டீமுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கமெண்ட்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்தியன் உமன் டீம்னு சொல்லுங்க. நான் உங்கள் ஜிஞ்சர். நன்றி நண்பர்களே.